வணக்கம். இன்றிலிருந்து 3 நாட்கள் மகாலட்சுமிக்கு உரியது. இந்த கலியுகத்தில் மகாலட்சுமி தான் முப்பெரும் தேவியரிலேயே முக்கியமானவர் என்பதை யார் கேட்டாலும் சொல்லுவார்கள். கல்வியா செல்வமா வீரமா என்றால் செல்வம்தான் மற்ற இரண்டையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பது எல்லோருடைய தீர்க்கமான முடிவு இல்லையா? பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்பது மிக மிக தெளிவு. பணம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடாது. ஆனால் பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும் என்பதை மகாலட்சுமி சொல்லுகிற வேத வாக்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியினுடைய இன்னொரு கோட்பாடு என்னவென்றால், பணமெல்லாம் வாழ்க்கையில் முக்கியம் இல்லைங்க, இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், கடைசியில் கூட பணமாக வருது, காதருந்த ஊசியும் வராதுகான் கடைவழிக்கே அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு உகந்த வார்த்தை அல்ல. இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. விசாரித்து பார்த்தா அல்லது அவங்க யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. எனவே அந்த மொழிகளை நாம் காதிலே கொள்ள வேண்டாம். கஷ்டப்பட வேண்டும், நிறைய பணம் சேர்க்க வேண்டும், நியாயமான முறையிலே அது செலவாக வேண்டும், சுப செலவுகளாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த மாதிரியான வாழ்க்கையில் இந்த மாதிரியாக பணம் நல்ல முறையிலே வருவதற்கும் நல்ல முறையிலே செலவாவதற்கும் மகாலட்சுமியினுடைய அருள் மிக மிக முக்கியம். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே மகாலட்சுமியை இவ்வாறாக போற்றி புகழுகிறார். இந்த பாசுரத்தை கேட்பதே மிக மிக சிறந்ததும் மிக மிக அருள்வதும் ஆகும். வலிகோல் வாழ்நெடுங்கண் மாமலராள் செவ்வி படிக்கோலம் கண்டகலாள் பல்நாள் அடிக்கோலி ஞாலத்தாள் பின்னும் நலம் புரிந்தது என்கொலோ கோலத்தால் இல்லை குறை. இந்த ஆழ்வார் பாசுரத்தை காதாலே கேட்பதனாலேயே ஒரு விதமான தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஒரு விதமான விசேஷமான எண்ணங்களும் மனதிலே கட்டாயம் தோன்றும். காரணம், பாசுரத்தினுடைய வலிமை எப்படி. இந்த பொருள் புரிகிறதோ இல்லையோ, மாத்திரையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாதான் மாத்திரை உடம்பை வியாதியை சரியாக்குமா என்ன? அப்படி கிடையாது. எனவே மகாலட்சுமியை போற்றி புகழுகிற இந்த பாசுரத்தை நீங்கள் கேட்பதனால் உங்களுடைய மனதில் எண்ணம் தெளிவாகும். பணம் குறைவாக வருகிறதோ இல்லையோ, அதிகமாக பெறுகிறதோ இல்லையோ, செலவுகள் குறையும். குறிப்பாக அசுப செலவுகள் குறையும். எங்கள் வீட்டில் ரொம்பவும் தேவையில்லாத செலவுங்க, இதை மாற்றுவதற்கு என்ன செய்வது என்றால், நாமக்கல்லினுடைய ஒரு மிகப்பெரிய விசேஷம், இது ஒரு வைணவ தலம். இங்குதான் தமிழ்நாட்டிலேயே மிக மிக புகழ்பெற்ற நரசிம்மர் கோயில் இருக்கிறது. கூடவே நாமகிரி தாயார் இருக்கிறார். அதுவும் லட்சுமி நரசிம்மர் என்று லட்சுமியோடு கூடிய நரசிம்மர். நாமகிரி தாயார், கருடன், ஆஞ்சநேயர், ராமானுஜர், நம்மாழ்வார், ராமர், கிருஷ்ண பரமாத்மா என்று வைணவ தலமாக இது விளங்குகிறது என்பதனால்தான் இந்த பிரதேசத்திலே கோடிக்கணக்கிலே பணம் புரள்கிறது. அது சிலர்கிட்ட தாங்க புரளுது, எங்ககிட்ட எல்லாம் புரள வேண்டாமா என்று கேட்பீர்களேயானால், அப்படி புரள்வதற்காகத்தான் எப்படியாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறோம். தயவு செய்து அதிகாலையிலே எழுந்து மகாலட்சுமியினுடைய படத்திற்கு முன்னால் நெய் தீபம் இடுங்கள். சுப்பிரபாதத்தை ஒலிக்க வையுங்கள். தமிழிலும் கிடைக்கிறது, சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது. பல பேருக்கு சுப்பிரபாதத்தை பற்றி தெரிந்திருக்கும், ஆனால் அதை எழுதியவர் யார் என்பது தெரிந்திருக்காது. தகவலுக்காக சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த சுப்பிரபாதத்தை கேட்டு முடித்தவுடன் அதை எழுதியவரான அன்னமாச்சாரியா என்கிற மிகப்பெரிய பெருமாள் பக்தர் தான் இந்த சுப்பிரபாதத்தை எழுதியவர். எனவே அவரை நாம் மனத்தாலே நினைக்க வேண்டும். சுப்பிரபாதத்தை கேட்டு முடித்த பிறகு அன்னமாச்சாரியாரே போற்றி என்கிற மந்திரத்தை மகாலட்சுமியினுடைய படத்திற்கு முன்னாலே நின்று சொல்லுங்கள். பிறகு மகாலட்சுமியினுடைய படத்திற்கு முன்னாலே ஒரு நெய் தீபம் ஏற்றி பூமாதேவியே போற்றி என்கிற மந்திரத்தையும் ஸ்ரீதேவியே போற்றி என்கிற மந்திரத்தையும் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய மிக முக்கியமான வடிவம் பூமாதேவி என்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன், ஒரு கதையே வழங்குகிறது.
என்னன்னா, முன்னொரு யுகத்திலே வேதவதி என்கிற ஒரு தவத்திலே சிறந்த பெண்மணி நாராயணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று மிக கடுமையான தவத்திலே இருந்தார். அப்பொழுது அந்த வழியிலே போன இலங்கேஸ்வரன் இந்த பெண்ணை பார்த்ததும் காம உணர்வால் தூண்ட பெற்று அந்த பெண்ணினுடைய தவத்தை துண்டித்தான், கலைத்தான். இந்த காமம் என்கிற பசி மிக மிக வித்தியாசமானது. மற்ற பசிக்கெல்லாம் யார் அந்த பசியை தீர்க்க நினைக்கிறாரோ அவர் பசியோடு இருந்தால் போதும். ஆனால் இந்த காமம் என்கிற பசிக்கு யார் பசியோடு இருக்கிறாரோ அது மட்டுமல்லாமல் யாரை அந்த பசிக்கு விருந்தாக உணவாக பயன்படுத்த நினைக்கிறோமோ அவரும் பசியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் காம பசி என்பது முறையான உணவை உட்கொண்டதாக ஆகி அந்த பசிக்கு ஒரு நியாயம் இருக்கும். ராவணனுக்கு காம பசி இருந்தது, ஆனால் வேதவதிக்கு அந்த பசி பிடிக்கவில்லை. எனவே வேதவதி என்ன செய்தாள்? தடுத்து பார்த்தாள். ராவணன் கேட்கவில்லை. எனவே வேதவதி தன்னை சுற்றி ஓர் அக்னி குண்டத்தை அமைத்துக் கொண்டாள். அக்னி பகவானை வேண்டி. ராவணனால் உள்ளே போக முடியவில்லை. அப்பொழுது கொடுத்த சாபம்தான் ராவணனுக்கு வேதவதியாலே தரப்பட்டது. எந்த பெண்ணை விருப்பமில்லாமல் நீ தீண்டினாலும் அந்த விருப்பமே உன்னை அழித்துவிடும் என்பதாக வேதவதி சாபமிட்டு விட்டு அக்னி பகவானால் மறைக்கப்பட்டாள். அக்னி பகவான் வேதவதியை பொசுக்கவில்லை. கற்புடை பெண்டிரை நெருப்பு ஒன்றும் செய்யாது என்பதை நாம் அறிவோம். பிறகு ராமனை லட்சுமணனை மாரீசமானால் ஏமாற்றி சீதா பிராட்டியை தூக்கி கொண்டு வந்த பொழுது அக்னி பகவான் குறுக்கே ராவணனை தடுத்து நிறுத்தினான். ராவணனிடம் சொன்னான் அக்னி பகவான், நீ கொண்டு வந்திருக்கிற சீதை உண்மையான சீதை அல்ல, என்னிடம் இருக்கிறாள், அவள்தான் உண்மையான சீதை. எனவே இந்த சீதையை கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லி வேதவதியை ராவணனிடம் தந்துவிட்டு உண்மையான சீதையை அக்னி பகவான் எடுத்து வைத்துக் கொண்டார். பிறகு வேதவதி அசோகவனத்திலே சிறப்படைந்து என்றால் சிரமப்பட்டு சிறப்படைந்தாள். கடைசியிலே சீதா பிராட்டி யார் என்பது தெரியாமல் போய் அக்னி பிரவேசம் செய்ய முற்பட்ட பொழுது 2 சீதைகள் அல்லது 2 லட்சுமியினுடைய வடிவங்கள் இருந்தன. அசோகவனத்திலே இருந்த வேதவதியும் அக்னி பகவானிடம் இருந்தார். ஏற்கனவே அக்னி பகவானிடம் இருந்த உண்மையான சீதா பிராட்டியும் இருக்க ராமன் குழம்பினார். பிறகுதான் வேதவதி என்பது பூமாதேவியினுடைய வடிவம் என்பதாக ராமனுக்கு தெளிவாகி ராமனுக்கு சொல்லப்பட்டது. சீதா பிராட்டி வேதவதி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார், எனவே நீங்கள் அவரையும் உங்களுடைய தேவியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனிடம் சொன்ன பொழுது ராமன் சொன்னார், நான் இந்த அவதாரத்திலே ஏகபத்தினி விரதனாக இருக்கிறேன், எனவே அவ்வாறு செய்ய முடியாது. இன்னொரு அவதாரத்தில் நான் வேதவதியை தேவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற வாக்குறுதியை தந்தார். இது நடந்தது அக்னி பிரவேச சமயத்தில். கவிஞர்கள் கூட சொல்லி இருப்பார்கள், வண்ணானினுடைய நாக்கு சீதா பிராட்டியை கொஞ்சம் சந்தேகப்பட வைத்தது என்பதாக. அப்படி அக்னி பிரவேசம் நடந்த பொழுது வேதவதிக்கு ராமபுரான் வாக்கு தந்தார். அப்படி தந்த வாக்கை அடுத்த ஜென்மத்தில் அடுத்த அவதாரத்திலே அவர் நிறைவேற்றி வைத்தார். அந்த வேதவதிதான் இன்றைக்கு திருப்பதியிலே திருச்சானூரிலே இருக்கிற அலர்மேலு மங்கை. 1000 இதழ் தாமரையிலே அமர்ந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாளே, அந்த அலர்மேலு மங்கை என்பவர் யார் என்று கேட்டால் இந்த வேதவதியினுடைய வடிவம். பத்மாவதி தாயார் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த பத்மாவதி தாயார் தான் மகாலட்சுமியினுடைய வடிவத்திலேயே இந்தியாவிலேயே மிகுந்த வலிமையான வடிவம் என்பதாக சாஸ்திரங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. சரி, இந்த 3 நாட்களிலே திருப்பதி போய் திரும்பி வந்து விட முடியுமா? கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் திருப்பானூர் தேவியினுடைய அலர்மேலு மங்கையினுடைய மகாலட்சுமியினுடைய வடிவமாக நாமக்கல்லிலேயே நாமகிரி தாயார் இருக்கிறார். இந்த நாமகிரி தாயாரை வழிபடுவது என்பது திருச்சானூர் பத்மாவதி தேவியை அலர்மேலு மங்கையை வழிபடுவதற்கு சமமாகும். எனவே இந்த 3 நாட்களும் தினமும் காலை அல்லது மாலையில் குளித்து முடித்து சுத்தமாகி அலர்மேலு மங்கையின் வடிவமாக இருக்கிற நாமகிரி தாயாருக்கு நெய் தீபமேற்றி நம்முடைய பிரச்சனையை சொல்லலாம். என்னங்க பிரச்சனை? பணம் இல்லை, அதுதானே பிரச்சனை. இதை சொல்லலாம். நிச்சயமாக அதற்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒன்று, வருமானம் அதிகமாகும், அல்லது செலவுகள் குறையும், அல்லது
நிச்சயம் பணம் வரும் என்கிற நம்பிக்கையாவது கட்டாயம் வரும். ஏதோ ஒரு வகையில் ஒரு தீர்வு வரும். அதுதான் நாமகிரி தாயார் நமக்கு அளிக்க போகிற ஒரு மிக முக்கியமான வரம். ஆனால் இந்த 3 நாட்களும் தாய்மார்களே தயவு செய்து ஒருவேளை உணவை குறைக்க வேண்டும். வழக்கமாக 3 வேளை சாப்பிடுவதை மாற்றி 2 வேளை மட்டுமே உணவு உட்கொள்வது நாமகிரி தாயாருக்கு மிக மிக உகந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மொத்தத்தில் 2 வேளை மட்டும் உணவு உட்கொண்டு தினமும் நாமகிரி தாயாரை முறையாக வழிபடுவதனாலே பலவிதமான நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும். நமக்கு நியாயமாக வரவேண்டிய செல்வம் வந்தே தீரும். இன்னும் ஒரு விசேஷம் இருக்கிறது, அதை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.